Hi, welcome to Lady Stuff channel. இந்த சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஜுவாலஜி 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா நோய் தடைக்காப்பு மண்டலம். அதாவது நோய் எதனால் ஏற்படுது, அதை எப்படி தடுக்கலாம், அதிலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நோய்க்கான காரணிகள். நோய் எதனால் உருவாகுது அப்படின்னா ஒன்று நோய் கிருமிகளால் வரக்கூடிய நோயின்னு இருக்குது. சிலது நோய் கிருமி இல்லாமல் வரக்கூடிய நோயின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ நோய் கிருமி இல்லாமல் வரக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோய் கிருமி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நோய் கிருமி இருந்தால் தான் ஒரு இதுல இருந்து இன்னொன்றுக்கு தொற்றும். அப்போ தொற்றும் தன்மையற்ற நோய்கள் தான் இவையெல்லாம். இது எதனால வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு நோய்கள். ஸோ நம்ம உடல்ல அந்த ஹார்மோனோட சுரப்பு கம்மியாகும் போது, ஸோ ஹார்மோன்களால் ஏற்படக்கூடிய அந்த வளர்ச்சிதை மாற்றத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தால் உருவாகக்கூடிய நோய்கள் தான் இதில் வரும். அதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது நீரிழிவு நோய், சர்க்கரை நோயை பற்றி, டயாபெட்டிஸ் மெலிட்டஸை தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு மனிதனோட உடலில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ அளவு சர்க்கரை இருக்கணும்னா 80 to 120 மில்லிகிராம் பை டெசிலிட்டர் இருக்கணும். ஒரு டெசிலிட்டருக்கு இவ்வளோ மில்லிகிராம் இருக்கணும். இதுதான் நார்மல். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸோட அளவு அதிகரிக்கும் ரத்தத்தில். அப்போது குளுக்கோஸோட அளவு அதிகரிக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அதிகப்படியான குளுக்கோஸ், அதாவது 80 to 120 வரைக்கும் வச்சுட்டு மிச்சம் இருக்க குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி அதை கல்லீரலில் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். பின்னாடி தேவைக்காக இந்த கல்லீரலில் கிளைக்கோஜனை ஸ்டோர் பண்ணி வச்சிரும். இப்போ நம்ம உடலில் குளுக்கோஸோட அளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க கிளைக்கோஜனை திருப்பி குளுக்கோஸாக மாற்றி நம்ம ரத்தத்தில் கலந்து விட்டுரும். இப்போ ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவை சமப்படுத்திடும். ஸோ இதுதான் நார்மலாக நம்ம உடலில் நடக்கக்கூடியது. இந்த சர்க்கரை அதிகமாகும் போது, குளுக்கோஸோட லெவல் அதிகமாகும் போது, குறையும் போது இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான 2 ஹார்மோன்கள் இருக்குது. அதான் இன்சுலின், குளுக்கோகான் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஹார்மோன்கள். இந்த ஹார்மோன்கள் கணையத்தில் இருக்கக்கூடிய லாங்கர்காந்தத்தில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா பீட்டா செல்கள் தான் சுரக்குது. ஸோ இந்த ஹார்மோன்கள் தான் இந்த செயலை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. அப்போது இந்த ஹார்மோன்களோட சுரப்பு கம்மியாகும் போது, இல்லை ரொம்ப கம்மியாக சுரக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சர்க்கரையை கிளைக்கோஜனாக மாற்றாது. ஓகேவா? அதே மாதிரி கிளைக்கோஜனை சர்க்கரையாக மாற்றாமல் அந்த சர்க்கரையோட அளவு நம்ம உடலில் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா அந்த கூடுதலாக இருக்கக்கூடிய சர்க்கரை எல்லாமே சிறுநீரில் வெளியே போயிடும். எந்த ஒரு ப்ராசஸும் நடைபெறாமல் வேஸ்ட்டாக கழிவு பொருளாக வெளியேற்றப்படும். இந்த நோய்க்கு பேர் தான் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். அதுதான் நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எதனால் ஏற்படுனா அந்த ஹார்மோனோட சுரப்பு கம்மியாகிறதுனால. ஸோ இது வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்னென்னலாம் நோய் வரும்னா டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, இதுவும் டயாபெட்டிஸோட ஒரு வகை. இதய நோய் வரும், சிறுநீரக செயலிழப்பு, உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர், அப்புறம் உடல் பருமன், ஒபிசிட்டி, அல்சீமியர் நோய், அப்புறம் மூளையின் தாக்கும் பக்கவாத நோய். இது எல்லாமே வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டு நோய்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பரம்பரை நோய்கள், மரபியல் நோய்கள். அதாவது தொற்று வரக்கூடியது. என்னோட தாத்தாவுக்கு இருந்துச்சு, அதனால் பையனுக்கு இருக்குது, அதனால் அவரோட பையனுக்கு இருக்குன்னு சொல்லி பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னா எதனால் வருதுன்னா ஜீன்னால் வருது. ஸோ குறைபாடுள்ள ஜீனாக இருக்கலாம், இல்லைன்னா திடீர் மாற்றம் அடைந்த ஒடுங்கு ஜீன்களால். ஞாபகம் வச்சுக்கோங்க, மரபியல் நோய்கள் எதனால் வரும்னா திடீர் மாற்றம் அடைந்த ஒடுங்கு ஜீன்களால் தான் ஏற்படுது. அப்படி ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன பார்த்தீங்கன்னா அல்பினிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய். அதாவது உடலில் அந்த தோலில் இருக்கக்கூடிய மெலனின் சொல்லுவாங்க. மெலனின் தான் நம்மளோட தோலோட நிறத்துக்கு காரணம். அந்த மெலனின் வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டில் வரக்கூடிய நோய் தான் அல்பினிசம். ஓகேவா? ஸோ அதுதான் பரம்பரை நோய். அது மட்டும் இல்லாமல் விஷத்தால் தோல், நம்மளோட முடி, அப்புறம் கண்கள்லாம் அந்த மெலனோட நிலைமை இல்லாததுனால இந்த நோய் அல்பினிசம் அப்படிங்கிற நோய் உருவாகுது. ஸோ மரபியல் நோய் எதனால வரும்னா ஒடுங்கு ஜீன்களால் ஏற்படுது. வேறு என்னென்ன நோயெல்லாம் இந்த பரம்பரை நோயில் வரும்னா ஒளிக்காழ்ப்புன்னு சொல்லுவாங்க, ஃபோட்டோஃபோபியா அப்படிங்கிற நோய், ஹீமோஃபிலியானா என்னென்னா ரத்தம் முறையாமல் இருக்குது. ஏதாவது ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரத்தம் முறையணும். ஆனால் இந்த ஹீமோஃபிலியா நோய் இருக்கிறவங்களுக்கு ரத்தம் முறையாமல் வெளியேறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நோய் எல்லாமே
வந்து இந்த மரபியல் நோய்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடும். அப்புறம் வந்து சிக்கிள் செல் அனீமியான்னு சொல்லுவாங்க. கதிர் அறிவால் இரத்த சோகை நோய் அப்படிங்கிற நோயுமே வந்து மரபியல் நோய் தான், பரம்பரை நோய் தான். அடுத்து தாலசீமியா, டவுன் குறைபாடு, நிறக்குருடு, குமிழ் சிறுவன் நோய், இது எல்லாமே வந்து மரபியல் நோய்கள். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எதெல்லாம் மரபியலில் வருது, எதெல்லாம் வளர்ச்சிதை மாற்ற நோய்களாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சத்து பற்றாக்குறை நோய். ஸோ புரதச்சத்து குறைபாட்டினாலையும் நோய்கள் வந்து வருது. புரதச்சத்து சொல்கிறோம் இல்லையா, வைட்டமின்ஸ் குறைவுனால, அப்புறம் இந்த மாதிரியான சத்துக்களாலையும் நோய்கள் வருது. அப்படி பார்த்தோன்னா புரத குறைபாடு நோய், இந்த புரதத்தால் வரக்கூடிய நோய் பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ், குவாசியார்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நோய்கள். இந்த மராஸ்மஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த குழந்தைகளோட எடை வந்து ரொம்ப மெலிஞ்சு எலும்புக்கு மேலே தோல் போத்துன மாதிரி அவ்வளோ ஒல்லியாக இருப்பாங்க. அப்புறம் வயிற்றுப்போக்கு ஏற்படும். இதுதான் மராஸ்மஸ் நோயோட அறிகுறிகள். அப்புறம் குவாசியார்காட் வந்து வயிறு முகம்லாம் வீங்கி இருக்கும். ஸோ வயிறெல்லாம் உப்பி தெரியும். அது வந்து குவாசியார்காட் நோயோட அறிகுறிகள். இது வந்து புரதச்சத்து குறைபாட்டினால ஏற்படக்கூடிய நோய்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிருமிகளும் வந்து என்னது நோய்க்கு காரணமாக இருக்குது. கிருமிகளால் தான் நோய் தோன்றும் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை, கிருமிகளாலையும் நோய் தோன்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான கொள்கையை வெளியிட்டவர்கள் யாருன்னா ராபர்ட் கோச்சும் லூயி பாஸ்டர் அவர்களும். ராபர்ட் கோச்சும் லூயி பாஸ்டர் அவர்களும் எந்த கொள்கையை சொன்னாங்க அப்படின்னா கிருமிகளினால் தோன்றும் நோய் கொள்கையை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா விட்டமின்ஸ் குறைபாட்டில் என்னென்ன நோய் ஏற்படுது, ஸோ இந்த விட்டமின்ஸ் அதனால் என்ன நோய் ஏற்படுது, அதோட அறிகுறி என்ன, இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு தெரியும், விட்டமின் ஏ வந்து கண்ணை தான் பாதிக்கும், கண்ணுக்கு தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ விட்டமின் ஏ குறைபாட்டால் வரக்கூடிய நோய் வந்து நிக்டலோஃபியானா மாலை கண் நோய். மாலையில் அதாவது 6 மணிக்கு மேலே வந்து கண்ணு சரியாக அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நோய்கள் வந்து விட்டமின் ஏ குறைபாட்டால் வருகிறது. அடுத்து டினா ரிக்கட்ஸ். விட்டமின் டி வந்து சூரிய ஒளியிலேருந்து தயாரிப்போம், அது வந்து எலும்புகளுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம படிச்சுக்கோம். அப்போ விட்டமின் டி வந்து ரிக்கட்ஸு. இதோட அறிகுறிகள் என்னன்னா, இந்த எலும்புகளை கால்சியத்தோட சத்து வந்து கம்மியாக இருக்கும், அதனால் இந்த நோய் வருது. அடுத்து ஈங்கிறது மலட்டுத்தன்மை, அதாவது இனப்பெருக்க செல்களோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறது, அதனால தான் விட்டமின் இ வந்து மலட்டுத்தன்மை அப்படிங்கிறாங்க. விட்டமின் கே வந்து ரத்தம் உறையாமை, நம்ம பார்த்தோம் இல்லையா ஹீமோஃபிலியா அப்படிங்கிற நோய். ஸோ ரத்தம் உறையாதவங்களுக்கு, அதனால் அதிக ரத்த இழப்பு ஏற்படும். அடுத்து வந்து B1 பெரி, ஓகேவா. ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, B1 பெரி, B5 பெல்லாக்கரா, B12 பெர்னிசியஸ் அனீமியா. ஸோ எல்லாமே பிபின்னு வரும், பெரி, பெல்லக்கரா, பெர்சினியஸ். ஸோ B1, B5, B12 அதுக்கு வந்து எல்லாமே பிபின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, B1 பெரி. இது வந்து நரம்பு செயல்பாடுகள் வந்து குறையிறதுனால இந்த பெரி நோய் வருது. B5 வந்து பெல்லக்கரா வந்து மறதி, தோல் நோய், வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் வந்து இதோட அறிகுறிகள். B12 வந்து சத்துக்கு போடுற ஊசின்னு சொல்லுவோம். ஸோ அனீமியா, சத்து இல்லைன்னா அனீமியா வரும். அனீமியானா ரத்த சோகை நோய், சரியா. அப்போ ரத்த சிவப்பணுக்களோட சிதைவு வந்து இங்கே அதிகமாக இருக்கும். சினா ஸ்கர்வி வந்து ஈறுகளில் ரத்த கசிவு, பல்விழுதல், இது எல்லாமே வந்து விட்டமின் சினால. ஸோ ஒவ்வொரு விட்டமின்ஸும் அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள், இது வந்து ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒட்டுண்ணி நுண்கிருமிகள். ஸோ ஒட்டுண்ணிகளால் எப்படி நோய் வருது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வைரஸால் உண்டாகக்கூடிய நோய். வைரஸ்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து விருந்தோம்பியின் உடலில் உயிருள்ளவையாகவும் உடலுக்கு வெளியில் உயிரற்ற முறையிலும் செயல்படும். வைரஸ் வந்து நம்ம உடலுக்கு உள்ளே வந்து உயிருள்ள பொருளாக இருக்கும், அதே இது நம்ம உடலுக்கு வெளியே வரும்போது உயிரற்ற முறையில் செயல்பட்டு நோய் கிருமிகளை பரப்பும். இதில் இந்த வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து புரதத்தால் சுடப்பட்ட ஒரு உரை இருக்கும். புரதத்தால் சுடப்பட்ட உரையை உடைய டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ ரெண்டில் ஏதாவது ஒன்றை பெற்றிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வைரஸ் எல்லாமே வைரஸ்னாலே அது வந்து ஒட்டுண்ணிகளாக தான் வாழக்கூடியது, ஓகேவா. ஸோ அந்த வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய்கள் இதுதான் மெயின். எந்த இதனால நோய்கள் வருது அப்படிங்கிறது போலியோ, வெறிநாய்க்கடி, கல்லீரல் வீக்கம், மூளை உறை வீக்கம், மூளை காய்ச்சல். ஸோ இது எல்லாமே வைரஸ்களால் ஏற்படக்கூடிய நோய். ஞாபகம் வச்சுக்கோங்க, போலியோ, வெறிநாய்க்கடி, நாய் கடிச்சா அது வைரஸ்னால பரவும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். போலியோ, கல்லீரல் வீக்கம், மூளை உறை வீக்கம், மூளை காய்ச்சல், இது எல்லாமே வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்.
பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய, அதாவது நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த பாக்டீரியா. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன மைக்ரோ அளவு, அந்த மாதிரி அளவில் இருக்கக்கூடியதான் வந்து இந்த பாக்டீரியா. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு செல் ப்ரோகேரியாட்டிக் வகையை சார்ந்தது இந்த பாக்டீரியாக்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடல் ஏதாவது காயம் ஏற்படுதோ அல்லது புண்ணு இருக்குது அப்படின்னா அது வழியாக நம்ம உடலுக்குள்ளே போய் பெருகி நமக்கு நோய் உண்டாக்கும் இந்த பாக்டீரியாக்கள். ஆனால் சில பாக்டீரியாக்கள் நம்ம உடலுக்கு நன்மையும் செய்யுது, அது வேற. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்டீரியாக்களால் ஏற்படக்கூடிய நோய் ஞாபகம் வச்சுக்கோங்க. காசநோய். காசநோய் பார்த்தீங்கன்னா இருமல், டிபி தானே சொல்லுவோம் காசநோய். ஸோ காற்று மூலமாக பரவுது, பாக்டீரியாவால் தான் பரவுது. அடுத்து தொழுநோய், காலரா, டைஃபாய்டு, தொண்டை அடைப்பான், கக்குவான், இருமல், அப்புறம் டெட்டனஸ்னா ரணஜனின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிளேக், அடுத்து நிமோனியா, சிபிலிஸ், கொனேரியா போன்ற இந்த நோய்கள் எல்லாமே பாக்டீரியாவில் உருவாகுது. ஸோ எந்தெந்த நோய் எந்தெந்த உயிரியால் உருவாகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பூஞ்சை நோய்கள். பூஞ்சைகள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூஞ்சையோட உடலில் வந்து பச்சையம் கிடையாது. அதனால இது என்ன பண்ணும், சாருண்யாவோ ஒட்டுண்ணியாவோ தான் வாழும். இது வந்து இறந்து அழுகி போன ஏதாவது ஒரு உயிரியல அல்லது உயிருள்ள பொருட்களில் என்ன பண்ணும், அதில் தான் வாழக்கூடியது இந்த பூஞ்சைகள். இதனாலவும் நமக்கு நோய் வந்து உருவாகுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்ம தோலோட கரோட்டின் அப்படிங்கிறத சிதைச்சு நமக்கு படை நோயை உருவாக்குது. நமக்கு சொரிஞ்சோம்னா படப்படையாக வருது, படை நோயின்னு சொல்லுவாங்களே. அதுக்கு காரணம் என்னென்னா தோலோட கரோட்டினை சிதைக்கிறதுனால தான் அப்படி நமக்கு வட்ட வடிவ படை நோயை வந்து உருவாகுது. நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடு டேண்ட்ரஃப்னு சொல்லுவாங்களே, அது நம்மளோட காலில் வரக்கூடிய சேற்றுப்புண், இதுக்கு எல்லாமே காரணம் இந்த பூஞ்சைகள் தான். அடுத்து வந்து புரோட்டோசோவா நோய்கள். புரோட்டோசோவானா ஒரு செல் உயிரிகள் நமக்கு தெரியும். இது ஒட்டுண்ணியாக இருந்து தான் வந்து நோய்களை பரப்புது. ஸோ அப்படி பரப்பக்கூடிய நோய்கள் என்னென்னா மலேரியா, சீதபேதி, தூக்க வியாதி, இது எல்லாமே புரோட்டோசோவா நோய்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனித உடலில் ஒட்டுண்ணிகள்னு சொல்கிறோம் இல்லையா, நோயை உண்டாக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள்லாம் என்னென்ன அப்படின்னா தட்டைப்புழு, கல்லீரல் புழு, உருளை புழு, யானைக்கால், பைலேரியான்னு சொல்லுவாங்க, யானைக்கால். இது எல்லாமே வந்து ஒட்டுண்ணி மூலமாக பரவக்கூடியது. இந்த ஒட்டுண்ணிகளால் நமக்கு என்னென்ன நோயெல்லாம் வருது அப்படின்னா டீனியாசிஸ், ஆஸ்காரியாசிஸ், பைலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் வந்து உருவாகுது. ஸோ தட்டைப்புழு, கல்லீரல் புழு, உருளைப்புழு, யானைக்கால், அதாவது பைலேரியா, இந்த ஒட்டுண்ணிகளால் உருவாக்கக்கூடிய நோய் வந்து டீனியாசிஸ், ஆஸ்காரியாசிஸ், பைலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள். அடுத்து பார்த்தோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். வைரஸ் நோய்கள்னு பார்த்தோம் இல்லையா, அதில் அதோட அறிகுறி என்ன, அது எதனால் உருவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு வரக்கூடிய நார்மலாக நமக்கு சளி பிடிக்குதுன்னு சொல்கிறோம், அதுக்கு காரணமே வைரஸ் தான். ஸோ இதுக்கு காரணமான வைரஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ரினோ வைரஸ். இந்த ரினோ வைரஸ்னால தான் நம்ம உடலில் வந்து சளியே பிடிக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சளி பிடிச்சிச்சு அப்படின்னா நம்மளோட சுவாச பாதை, நாசி பள்ளம், அதில் இருக்கக்கூடிய அந்த நாசியில் இருக்கக்கூடிய எபித்தீலிய திசுக்கள் எல்லாத்தையும் வீக்கத்தை ஏற்படுத்தி சளியை உருவாக்கி சளி ஒழுகுதல், தலைவலி, காய்ச்சல், இந்த போன்ற எல்லா விதமான இதுவுமே வந்து இந்த வைரஸ்னால தான், ரினோ வைரஸ்னால தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த சளி அதிகமாக பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நிமோனியா, மூச்சுக்குழல் நோய் போன்ற துணை நோய்களும் வர்றதுக்கும் காரணமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வைரஸால் வரக்கூடிய இன்னொரு நோய் வந்து இன்ஃப்ளூயன்ஸா. இந்த இன்ஃப்ளூயன்ஸா பார்த்தீங்கன்னா 1970 பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமையான நோயாக நம்ம உலகத்தில் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தியிருக்காங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸா பார்த்தீங்கன்னா எந்த வைரஸால் உருவாகுதுன்னா AH1N1 அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸால் உருவாகுது. இது வந்து உருண்டை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ். எப்படி சாதாரண சளி வந்து ரினோ வைரஸால் உருவாகுதுன்னு பார்த்தோம், இன்ஃப்ளூயன்ஸா வந்து AH1N1 வைரஸால் உருவாகுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா கை கால்கள் எல்லாம் ரொம்ப அதிகமான வலி, காய்ச்சல் ஏற்படும் இந்த இன்ஃப்ளூயன்ஸா நோயால். அடுத்து பார்க்க போகிறது பாக்டீரியா நோய். பாக்டீரியா நோயில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காச நோய், டிபின்னு சொல்லுவாங்க, டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணமான பாக்டீரியா பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், அதிலே டியூபர்குலோசிஸ்னு வரும். இது வந்து குச்சி வடிவ பாக்டீரியா. எப்படி AH1N1 வந்து உருண்டை வடிவில் இருக்குன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்ற பாக்டீரியா வந்து குச்சி வடிவத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த காசநோய் எதன் மூலமாக பரவுனா காற்றின் மூலமாக தான் பரவுது. காற்று மூலமாக பரவி நுரையீரல், எலும்பு, மூட்டு, நிணநீர் சுரப்பி, செரிமான உறுப்பு, கல்லீரல், சிறுநீரகம், இது எல்லாத்தையுமே இந்த டிபி வந்து பாதிக்குது. ஓகேவா? ஸோ டிபி வந்து இருமுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இருமும்போது அந்த பாக்டீரியாக்கள் வந்து காற்று மூலமாக தான் இன்னொருத்தருக்கு பரவும். ஸோ காற்றில் மூலமாக பரவக்கூடியதான் காசநோய். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காசநோயை வந்து தடுக்கிறதுக்காகவே குழந்தைங்களுக்கு ஒரு தடுப்பூசி போடுவாங்க ஃபஸ்ட்டு பிறந்த உடனே, அதுதான் பிசிஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பிசிஜி வந்து குழந்தை பிறந்த உடனே போடக்கூடியது. இது காசநோயை தடுக்கக்கூடிய தடுப்பூசி.
அடுத்து பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு. இதுக்கு காரணமான வைரஸ் வந்து சால்மனெல்லா டைஃபி, இதிலே டைஃபி அப்படின்னு வரும். இதுவும் குச்சி வடிவத்தில் இருக்கும், ஆனால் எண்ணற்ற கசை இலைகளை உடையது. ஞாபகம் வச்சுக்கோங்க, காச நோய்க்கான மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸும் குச்சி வடிவத்தில் இருக்கும், ஆனால் கசை இலை உடையது பார்த்தோன்னா இந்த சால்மனெல்லா டைஃபி அப்படின்றது. ஸோ இதனால் என்ன ஆகுனா மண்ணீரலில் வீக்கமும் சிவப்பு புள்ளிகளும் அடிவயிற்றில் ஏற்படும். அப்புறம் இது எது மூலமாக பரவுது அப்படின்னா நிணநீர். டைஃபாய்டு வந்து எது மூலமாக பரவுதுன்னா மாசு உள்ள நீர் அப்புறம் உணவு மூலமாக டைஃபாய்டு காய்ச்சல் பரவுது. ஸோ இதுதான் வந்து பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய். அடுத்து புரோட்டோசோவா மூலம் பரவக்கூடிய நோய் நம்ம பார்த்தோம்ல, மலேரியா, இதெல்லாம் வந்து புரோட்டோசோவா மூலமாக பரவக்கூடியது. ஸோ மலேரியாவை பரப்பக்கூடிய அந்த நுண்ணுயிரி என்னென்னா பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரி. இந்த பிளாஸ்மோடியம் பார்த்திங்கன்னா 4 வகையான பிளாஸ்மோடியம் இருக்குது. அது என்னென்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் பால்சிபரம், பிளாஸ்மோடியம் ஓவெல் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வகை இருக்குது. இதில் ரொம்ப கொடூரமான வகை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பால்சிபரம். இந்த வகையான நோய்கள், இந்த வகையான புரோட்டோசோவாக்கள் என்ன பண்ணுன்னா இறப்பை ஏற்படுத்தக்கூடிய கடுமையான அளவு நோயை நமக்கு உண்டாக்கும். ஓகேவா? ஸோ பால்சிபரம் தான் வந்து இறப்பை ஏற்படுத்தும் கடுமையான வகை. இந்த மலேரியா வந்து எதன் மூலமாக பரவுது அப்படின்னா பெண் அனாஃபிலஸ் கொசு மூலமாக தான் மலேரியா பரவுது. அதுவும் பெண் அனாஃபிலஸ் கொசு மூலமாக பரவுது. இதனால் என்ன ஆகும்னா மலேரியா வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கடும் காய்ச்சல் இருக்கும், ரொம்ப உடல் குளிர்ந்து உடல் நடுக்கம் ஏற்படும். அப்புறம் இதே மாதிரி அடிக்கடி இந்த மலேரியா காய்ச்சல் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட மண்ணீரல் பழுதடையும், கல்லீரல் திசுக்கள் எல்லாம் அழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மலேரியா நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா கொசுக்களோட உற்பத்தியை வந்து கட்டுப்படுத்தணும், கொசுக்களை கட்டுப்படுத்தணும். அதுக்காக என்ன செய்யணும், கிருமி நாசினி தெளிக்கணும், புகை போடணும். ஸோ இது எல்லாமே வந்து கொசுவை கட்டுப்படுத்துகிற முறைகள். நீர் தேங்காமல் தடுத்து கொள்ளணும். இந்த பெண் கொசு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இது எப்படி வந்து தன்னோட வாழ்க்கை சுழற்சியை நடத்துதுன்னா ஃபஸ்ட்டு வந்து மனிதனோட உடலில் பெண் கொசு வந்து பாலினா இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். ஸோ பாலினா இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு அது வந்து உடலில் நிறைய பெருகி ஸ்போரோஸ்வாய்டாக உருவாகும். இந்த பெண் கொசு போரோஸ்வாய்டாக உருவாகி கொசுவோட உமிழ்நீர் சுரப்பியல்ல சேமிக்கப்படுமா. ஓகேவா? கொசுவோட உமிழ்நீர் சுரப்பில் இந்த ஸ்போரோஸ்வாய்டுகளாக வந்து அது சேமித்து வைக்கும். அந்த ஸ்போரோஸ்வாய்டுகள் உள்ள அந்த கொசு என்ன பண்ணும், இன்னொரு மனிதனை கடிக்கும்போது இந்த ஸ்போரோஸ்வாய்டுகள் அந்த உமிழ்நீரில் இருக்குல்லையே அது எல்லாமே அந்த மனிதனோட உடலில் நுழைஞ்சு கல்லீரலில் போய் ஸ்டோர் ஆகி அங்கே தான் பெருக்கம் அடையுது. ஓகேவா? ஸோ பெருக்கம் அடைஞ்சு நம்ம முக்கிய இரத்த சிவப்பணுக்களை சிதைச்சு அதை வெடிக்க செஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து அந்த மலேரியா நோயை உருவாக்குற அந்த காரணி. ஸோ பெண் கொசு எப்படி வந்து இனப்பெருக்கம் செஞ்சு மலேரியா நோயை உருவாக்குது அப்படின்னு. ஸோ இந்த இரத்த சிவப்பணுக்களை வெடிக்க செய்யுதுன்னு சொல்லலையா, இது வெடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஹீமோசோயின் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் வந்து வெளிப்பட்டு அதனால தான் காய்ச்சல் ஏற்படுது. ஸோ மலேரியாவில் வந்து எது வந்து நச்சு பொருளாக இருக்குன்னா ஹீமோசோயின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள். இந்த ஹீமோசோயின் அப்படிங்கிற நச்சுப்பொருள் வெளிப்பட தான் காய்ச்சலை வந்து ஏற்படுது. இந்த காய்ச்சல் வந்து 3 முதல் 4 நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து இருக்கும். இதுதான் வந்து மலேரியா நோய் எப்படி வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து அமீபிக் சிதபேதிங்கிறது அமீபியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உண்டாக்கக்கூடிய புரோட்டோசோவா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எண்டமிமா ஹிஸ்டோலைட்டிகா அப்படிங்கிற புரோட்டோசோவா நுண்ணுயிரி தான் இந்த நோயை ஏற்படுத்துது. இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பெருங்குடலை தான் பாதிக்கும். பெருங்குடலில் பரவி அமீபிக் சீதபேதியை ஏற்படுத்துது. இதுவும் நீர் மற்றும் உணவு மூலமாக தான் பரவுது. சீதபேதி வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ இதுதான் புரோட்டோசோவா நோய்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பூஞ்சை மூலம் உருவாகக்கூடிய, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், படர்தாமரை, பொடுகு, சேற்றுப்புண், இது எல்லாமே வந்து பூஞ்சை மூலமாக உருவாக்கக்கூடியதுன்னு பார்த்தோம். இந்த படர்தாமரையை உருவாக்கக்கூடிய அந்த பூஞ்சைகளில் வந்து 3 பேரினங்கள் இருக்குதான். ஸோ அதனால தான் இந்த படர்தாமரை உருவாகுது. அது என்னென்ன பேரினங்கன்னா எபிடெர்மோபைட்டான், மேக்ரோஸ்போரம், ட்ரைகோபைட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேரினங்கள் வந்து படர்தாமரைக்கு காரணியாக இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, படர்தாமரைக்கு காரணியாக இருக்கக்கூடியது 2 வந்து பைட்டான் வரும், எபிடெர்மோபைட்டான், ட்ரைகோபைட்டான்னு. இன்னொன்று வந்து மைக்கோஸ்போரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சைகள். அடுத்து நோய் என்னென்ன வழியெல்லாம் பரவும் அப்படின்னா, ஒன்று நேரடியாக பரவுறது, இன்னொன்று மறைமுகமாக பரவுறது, அப்புறம் விலங்குகள் மூலமாக பரவுறதுன்னு சொல்லி 3 வகையான வழிகளில் நோய் பரவுது. இந்த நோயை தடுக்கிறதுக்காக தடுப்பூசி திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னென்னா, நம்ம உடலுக்குள்ளே ஒரு நோய் கிருமி புகுந்துச்சு அப்படின்னா வந்து அது
அந்த நோய் கிருமிகள் என்னாகும் உடலில் பெருகி அது வந்து நச்சு பொருளை உற்பத்தி செய்யும். அந்த உற்பத்தி செஞ்ச அந்த நச்சு பொருள் தான் வந்து நம்ம நோய்க்கு வந்து காரணமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து ஆன்டிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிஜனுக்கு அந்த எதிர்ப்பு பொருள் ஆன்டிஜனை கொண்டு அதுக்கு நம்ம உடலுக்கு வந்து எதிர்ப்பு பொருளை கொடுக்கக்கூடியது வந்து ஆன்டிபாடி. ஓகேவா? ஸோ நோய் உண்டாக்கக்கூடிய அந்த காரணியை வந்து ஆன்டிஜன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நோயை சரிப்படுத்தக்கூடிய பொருளை வந்து ஆன்டிபாடி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான தடுப்பூசிகள் என்னென்னா பிசிஜி. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி காச நோய்க்கான தடுப்பூசி. இது குழந்தை பிறந்த உடனே போடுவாங்க இந்த பிசிஜி. அடுத்து டிபிடின்னு சொல்லுவாங்க. இது முத்தடுப்பு ஊசி. டிபிடி வந்து முத்தடுப்பு ஊசின்னு சொல்லுவாங்க. இது வந்து தொண்டை அடைப்பான் நோய், கக்குவான் இருமல், டெட்டனஸ் இந்த 3க்கும் சேர்த்து போடக்கூடாதுனால இது முத்தடுப்பு ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எம்எம்ஆர். எம்எம்ஆர்னா மீசல்ஸ், புட்டாளமை, ரூபெல்லா இதெல்லாம் போடுறது தான் எம்எம்ஆர். அடுத்து டிடி வந்து டிப்தீரியா, தொண்டை அடைப்பான், டெட்டனஸுக்காக போடக்கூடியது. இது 2 நோய்க்கு போடுறதுனால இரு தடுப்பூசி அப்படின்னு சொல்கிறாங்க டிடியை. அடுத்து டிடி அப்படிங்கிறது டெட்டனஸ் டாக்ஸாய்டு, அதுக்காக போடக்கூடிய தடுப்பூசி. ஸோ எந்தெந்த தடுப்பூசி எந்தெந்த நோய்க்காக போடுறாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு தேவையான அனைத்து ஊட்டப்பொருட்களையும் கொடுக்கக்கூடிய ஒரே பொருள் என்னென்னா தாய்ப்பால் தான். ஸோ இந்த தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய எந்த பொருள் வந்து அதோட கலோரிக்கு சத்துக்கு காரணமாக இருக்குன்னா இம்யூனோகுளோபுலின்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருள் தான் வந்து தாய்ப்பாலோட சத்துக்கு காரணமாக இருக்கு. ஓகேவா? ஸோ இதனால தான் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே வந்து கிடைக்குது. இம்யூனோகுளோபுலின்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது குழந்தை பிறந்த 6 மாதங்கள் வரையாவது தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால எந்தெந்த நோயிலிருந்து குழந்தையை பாதுகாக்கலாம் அப்படின்னா வந்து எசெரிசியா கோலி, சால்மனல்லா சிஜில்லா, ஸ்டெப்டோகாக்கை, ஸ்டைஃபைலோகாக்கை, அப்புறம் போலியோ வைரஸ், ராட்டோ வைரஸ் போன்ற இந்த வைரஸ்களில் இருந்து குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு இந்த தாய்ப்பால் உதவுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எசெரிசியா கோலே, சால்மனல்லா சிஜில்லா, ஸ்டெப்டோகாக்கை, ஸ்டைஃபைலோகாக்கை, போலியோ வைரஸ், ரோட்டோ வைரஸ் சொல்லக்கூடிய இந்த வைரஸ்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது தாய்ப்பால் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அது என்னென்னா இம்யூனோகுளோபுலின்கள். அடுத்து பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எய்ட்ஸ் நோய், கொடிய நோய் என்னென்னா எய்ட்ஸு. ஸோ அதுக்கு தேவையான ஹெச்ஐவி வைரஸ், அப்புறம் அதை வந்து எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. இதில் ஜஸ்ட் நம்ம என்னென்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிடுவோம். எய்ட்ஸ்னா அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது பாலின தொடர்பு இல்லை இரத்த பொருட்கள் வழியாக மனிதனுக்கு பரவக்கூடிய ஒரு கொடிய நோய் தான் வந்து எய்ட்ஸு. இது ஃபஸ்ட்டு எய்ட்ஸுக்கான அந்த ஹெச்ஐவி வைரஸை பிரித்தெடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் கேலேவும் லுக் மாண்டர்கினியர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்து எய்ட்ஸ் நோய்க்கான அந்த ஹெச்ஐவி வைரஸை பிரித்து எடுத்தாங்க. ஸோ எய்ட்ஸ் நோய் எதனால் வருதுன்னா இந்த ஹெச்ஐவி வைரஸால் தான் வருது. அந்த ஹெச்ஐவி வைரஸை பிரித்தெடுக்கக்கூடிய முறையை சொன்னவங்க வந்து இந்த ராபர்ட் கேலேவும் லுக் மாண்டர்கினியர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த ஹெச்ஐவியில் பார்த்தோம், இந்த ஹெச்ஐவி வைரஸில் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏவை மரபு பொருளாக கொண்ட கிளைகோ புரதத்தால் சூழப்பட்ட ஒரு வகை ரெட்ரோ வைரஸ். இந்த ஹெச்ஐவி அப்படிங்கிறது வந்து ஒரு ரெட்ரோ வைரஸ். இதில் என்ன இருக்குன்னா மரபு பொருள் ஆர்என்ஏ இருக்கும். ஸோ ஆர்என்ஏவை மரபு பொருளாக கொண்ட கிளைகோ புரதத்தால் சூழப்பட்ட ஒரு வகை ரெட்ரோ வைரஸ் தான் வந்து ஹெச்ஐவி. இந்த ஹெச்ஐவி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆன்டிபாடியை உருவாக்கக்கூடிய இந்த CD4 மற்றும் T அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உதவும் செல்கள் வைரஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையை வந்து குறைச்சிரும். அந்த இரத்த வெள்ளை அணுக்கள் இருந்தால் தான் நமக்கு உடலுக்கு தேவையான ஆன்டிபாடிகளை உருவாக்கக்கூடிய இந்த CD4 மற்றும் T அப்படிங்கிற செல்களை வந்து இந்த இரத்த வெள்ளை அணுக்கள் தான் உருவாக்கும். ஸோ அதனால தான் நோய் எதிர்ப்பாற்றல் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த இரத்த வெள்ளை அணுக்களையே வந்து இது அழிச்சிறதுனால நம்ம உடலுக்கு வந்து நோய் தடுப்பாற்றல் வந்து குறைஞ்சிருது. ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பல விதமான நோய்கள் உருவாகி அது எய்ட்ஸாக வந்து மாறிடுது. ஸோ இந்த ஹெச்ஐவி வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டறியும் 2 ஆய்வுகள் இருக்குது. ஒன்று வந்து எலைசா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது என்சைம் லிங்க்டு இம்யூனோ சர்பென்ட் எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது எலைசா. இன்னொன்று வந்து வெஸ்டர்ன் பிளாட். இந்த வெஸ்டர்ன் பிளாட் அப்படிங்கிறது வந்து உறுதி செய்யும் ஆய்வு. ஸோ ஹெச்ஐவியை உறுதிப்படுத்தும் ஆய்வுன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து வெஸ்டர்ன் பிளாட். ஸோ கண்டறியும் ஆய்வுங்கன்னா எலைசா அண்ட் வெஸ்டர்ன் பிளாட். ஓகேவா? ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா வந்து நோய் தடை காப்பு மண்டலம் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் சொல்கிறேன். தேங்க்யூ.